2010 ஜனாதிபதி தேர்தலில் வந்து தமிழரசு கட்சி எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தபோது இராணுவ தளபதியை வந்து சரத்பொன்சேகாவை ஆதரித்திருந்தவர்கள். தற்போது ஸ்ரீதரன் அவர்கள் இராணுவ தளபதியை ஆதரித்ததற்காக அவருடைய பதவியிலிருந்து பாராளுமன்றத்திலிருந்து விலக வேண்டும், பாராளுமன்றம் எல்லாம் அந்த அணியிலிருந்து விலக வேண்டும் என்ற தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரால் வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைகளை நீங்கள் எப்படி பாருங்க? உண்மையில் 2010ஆம் ஆண்டு சரத்பொன்சேகா ஜனாதிபதி வேட்பாளராக நின்றபோது அதனை ஆதரிக்கின்ற முடிவை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் தான் எடுத்திருந்தார். அது சம்பந்தனுடைய முழு பொறுப்பு அதை எடுக்க வேண்டிய சூழலை உருவாக்கியிருந்தது. அன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவை பலவீனப்படுத்த வேண்டும், அவர்தான் முதலாவது எதிரி, அவரை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தீர்மானத்தை எடுத்திருந்தது. கஜேந்திரகுமாரும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வைத்தமையினால அதற்கு இணங்கி போகிற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருந்தார்கள். அப்படி அவர்கள் எடுத்தது தவறானது என்பதுதான் உண்மையில் என்னுடைய அபிப்பிராயம். அந்த நேரம் தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளர் என்ற சிந்தனை அன்றைக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கவில்லை. இதில் ரெண்டு தரப்பையுமே ஆதரிக்க இயலாது. அந்த ஆதரிக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் பொது வேட்பாளரை நிறுத்தி அதற்கு ஆதரவு கோருகின்ற ஒரு செயற்பாட்டை இவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அதற்கு ஆதரவு கோருகின்ற செயற்பாட்டை இவர்கள் முன்னெடுத்திருக்கலாம். அந்த இடத்தில் விட்டது தவறு என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அன்றைக்கு மக்களை பொறுத்தவரையில் முதலாவது எதிரி மஹிந்த ராஜபக்ச தான். அவை மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரத்பொன்சேகாவை ஆதரிக்காவிட்டாலும் மக்கள் சரத்பொன்சேகாவை ஆதரிக்கக்கூடியான ஒரு சூழல் என்றதுதான் இருந்தது என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அன்றைக்கு இருந்த சூழலுக்கும் இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கும் இடையில வேறுபாடு இருக்கின்றது. இங்கே அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதரன் அவர்கள் முன்னாள் இராணுவ தளபதி ஒருவரை கணக்காளர் நாயகமாக நினைக்கிறேன், கணக்காளர் நாயகமாக நியமிப்பதற்கு ஆதரவை கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இது அவர் அப்படியே அந்த ஆதரவு அவர் அதை பற்றி இன்னும் பொது வெளியில தன்னுடைய கருத்தை சிறிதரம் கூற இல்லை. அவர் அப்படி ஆதரவு கொடுத்திருந்தார் என்றால் அது உண்மையில் தவறான என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதற்காக அவரை இந்த அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. என்றால் அதை கேட்கிறவர் யாருன்னா சுமந்திரன் ஏற்கனவே தமிழ் மக்களுடைய அபிலாசைகளுக்கு எதிராக செயற்பட்ட ஒருவர். இன்றைக்கு பச்சை இனவாதியாக இருக்கின்ற திருகோணமலை புத்தர் சில விவகாரத்தில் பௌத்த பிக்குகளுக்கு ஆதரவாக இருந்த சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தவர் தான் சுமந்திரன் அவர்கள். அவர் சுமந்திரனுக்கு அதை சொல்கின்ற நியாயப்பாடு இருக்கிறது என்று சொல்லி கூறிவிட முடியாது. இந்த இதில் ஸ்ரீதரன் அவர்கள் இராணுவ தளபதிக்கு வாக்களித்திருந்தால் அந்த வாக்களித்ததற்கான காரணத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அது தொடர்பாக மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். இனிமேல் அது மாதிரியான செயற்பாடுகளில் இறங்காமல் இருக்கிறதுக்கான ஒரு உத்தரவாதத்தை வழங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதற்காக அரசியலமைப்பு பேரவையிலிருந்து அவர் விலக வேண்டும் என்று கூற வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இன்றைக்கு ஸ்ரீதரனுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரா படுமோசமான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். இதற்கெல்லாம் பின்புலமாக நின்று செயற்பட்டது சுமந்திரன் தான். சுமந்திரனை பொறுத்தவரையிலே அவர் கொழும்பு மைய அரசியலை நகர்த்த ஒருவர். கொழும்பு மைய அரசியலை நகர்த்த வேண்டும் என்றால் ஸ்ரீதரனை இந்த அரசியலிருந்து அகற்ற வேண்டும். ஸ்ரீதரனை அரசியலிருந்து அகற்றாமல் கொழும்பு மைய அரசியலை நடத்த இயலாது. அதற்காக ஸ்ரீதரனை அகற்றுவது என்பதில் அவர் மிகவும் கடுமையாக இருப்பது போலத்தான் தெரிகின்றது. இன்றைக்கு இந்த அவர்களுடைய அரசியலமைப்பு குழு கூட்டத்தில் அந்த அரசியல் குழு என்று அங்கே பெரிதாக ஒன்றும் இல்லை. அங்கே அரசியல் குழுன்றது சுமந்திரனுடைய எடுபடிகளை கொண்ட குழுதான். அந்த அரசியல் குழு கூட்டத்தில் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்தும் ஸ்ரீதரன் விலக வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார். இப்படியெல்லாம் தீர்மானம் எடுக்கிறதுக்கு சுமந்திரனுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ற கேள்வி வருகிறது.
ஸ்ரீதரன் பொதுச்சபையினால் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போது அவர் தலைவராக பதவி ஏற்பதை தடுத்ததில் சுமந்திரனுக்கு பெரிய பாத்திரம் இருக்கு. ஆகவே அங்கெல்லாம் கட்டமைப்புக்கு விரோதமாக செயற்பாட்டு விட்டு இன்றைக்கு அமைப்பு கட்டுப்பாட்டை எல்லாம் குறித்து காட்டுவது பொருத்தமானது என நான் நினைக்கவில்லை. இங்கு இந்த பிரச்சனை என்பது சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, மாறாக இது கொள்கை பிரச்சனை. கொழும்பு மைய அரசியலை நடத்துகிறதா தாயக மைய அரசியலை நடத்துகிறதான்றதுதான் பிரச்சனை. ஸ்ரீதரன் நிர்பந்தத்துக்காகவோ அல்லது அவருடைய நீண்டகால மரபு விருப்பம் கருதியோ அவர் தாயக அரசியல் பக்கம்தான் இருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. ஆகவே அந்த தாயக மைய அரசியலை பலவீனப்படுத்தி கொழும்பு மைய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமைகளை மக்கள் முழுமையாக அவதானித்து இதில் சரியான தீர்ப்பளிக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பு என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். தமிழரசு கட்சி பலவீனம் அடைகிறத நாங்கள் விரும்ப இல்லை. ஏனென்றால் தமிழரசு கட்சி வடகிழக்கு முகமுள்ள ஒரு கட்சி. ஆனால் தமிழரசு கட்சியிலேயே தன்னுடைய தனிப்பட்ட நலன் தேவைக்காக சுமந்திரன் பயன்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்.